தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கரூர் துயர சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக நாளை ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. நாளை முதல் வேட்பாளர் நேர்காணலை தொடங்கி தன்னுடைய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட விஜய் திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில சிபிஐ அனுப்பியிருக்கக்கூடிய இந்த சம்மன் அவருடைய தேர்தல் பணிகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவே பார்க்கப்படுகிறது. இது பற்றிய பின்னணி தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025 அன்று கரூரில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கோரிக்கைகளை ஏற்று உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது. இதற்கு முன்னாடி விஜய் 2 முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தார். சிபிஐயின் முக்கிய கேள்விகளாக இவைதான் முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. என்னவென்றால், மாலை 4 மணிக்கு தொடங்க வேண்டிய கூட்டத்திற்கு விஜய் இரவு 11 மணிக்கு, அதாவது 7 மணி நேரம் தாமதமாக வந்தது ஏன்? 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரண்ட இடத்துல முறையான தடுப்புகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததற்கு யார் பொறுப்பு? இந்த நிலையில விஜய் நாளை வேட்பாளர் நேர்காணலை தொடங்கவிருந்த அதே நாள்ல சிபிஐ சம்மனோ அனுப்பியிருப்பது தற்செயலானதா அல்லது திட்டமிடப்பட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கு. நாளை நடைபெறக்கூடிய விசாரணையில விஜயிடம் பெறப்படும் வாக்குமூலங்கள் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் அவரை ஒரு முக்கிய காரணியாக சேர்க்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கட்சியின் தலைவர் விசாரணை வளையத்தில் இருக்கும்போது வேட்பாளர் தேர்வு மற்றும் தொகுதி பங்கீடு போன்ற பணிகள் மந்தமடைய வாய்ப்பிருக்கு. தாவேக்கு தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் இந்த சம்மனை எதிர்கொள்ள தயாராகி இருக்காங்க. தேர்தல் நேரத்துல அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாகவே சிபிஐ அரசு பயன்படுத்துகிறது என தாவேக்கு நிர்வாகிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில நாளை அவரு ஆஜராக வாய்ப்பில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு இருப்பதால தேர்தல் பணிகள் காரணமாக நேரில் நாளை ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க விஜய் கோரிக்கை விடுத்திருக்காரு சிபிஐக்கு. அதோடு சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துல ஆஜராவதற்கு அனுமதி கோரியும் விஜய் தரப்பு கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதன் மூலமாக விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வாய்ப்பு இல்லை என தெரிகிறது. அதே போல திட்டமிட்டபடி நாளை காலை பனையூர் அலுவலகத்துல வேட்பாளர் நேர்காணலை விஜய் துவங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களாக என்டிஏ கூட்டணியில் இணைவதற்கு விஜய்க்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதிமுக தலைமையிலான கூட்டணியில அவருக்கு 40 முதல் 50 தொகுதிகள் வரை கொடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் தென்னிந்திய அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் விஜய்க்கு இப்போது ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் இருக்கு. தனித்து போட்டியிட்டால் சிறுபான்மையினர் மற்றும் நடுநிலை வாக்குகளை பெறலாம். அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் தாவேக்கு இணைந்தால் திமுக கூட்டணியை வீழ்த்துவது உறுதி. ஆனால் பாஜகவுடன் இணைந்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக கிடைக்காமல் போகும். இந்த நிலையில விஜய் பாஜகவோட பி டீம் என்று முத்திரை குத்த வாய்ப்பு இருக்கிறதுனால இதனை தவிர்க்கவே விஜய் இதுவரை மௌனம் காக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் பவன் கல்யாண் இந்த பேச்சுவார்த்தையில் அதிகார பகிர்வு என்ற புதிய திட்டத்தை முன்வைத்திருக்கலாம். உதாரணத்திற்கு 2.5 ஆண்டுகள் விஜய் முதலமைச்சர், மீதம் இருக்கக்கூடிய 2.5 ஆண்டுகள் இபிஎஸ் முதலமைச்சர் என்ற ஆஃபரை கூட முன்வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. திமுக தற்பொழுது பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் அனைத்து கட்சிகளையும் இணைத்து வைத்திருக்கிறாங்க. பவன் கல்யாண் விஜய்க்கு கொடுத்த ஆலோசனையில வெளியிலிருந்து ஆதரவு அல்லது தொகுதி பங்கீடு குறித்த ரகசிய ஒப்பந்தங்கள் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதாவது தேர்தலுக்கு பின் தேவைப்பட்டால் இணைவது போன்று விவாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகிருக்கு. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி.